ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காராமணி பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ காராமணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், கருவேப்பிலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் வந்து காராமணியை வந்து 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு 10-20 காய் மொத்தமாக வச்சு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எதில் வேணாலும் செய்யலாம். பட் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரியல். ஸோ நான் தேங்காய் எண்ணெயில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரியட்டும், உளுந்து நல்லா செவக்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அரிஞ்சு வச்ச காய்கறியை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயை போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது டக்குன்னு வெந்துடும். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் போதும். 2 தேங்காய் பத்தை எடுத்துருக்கேன். எடுத்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், திருவுன மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றின உடனே காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குழம்புக்கும் இது சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது இது வெறுதாவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறியாச்சு. இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஜிஎம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.